வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். நம்ம கமெண்ட் செக்ஷனில் விஜய் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு மேடம் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிச்சனில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் நிறையா வீடுகளில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈவன் தோ நம்ம வந்து கிச்சன் பிளானிங் பற்றி பேசியிருந்தோம், கிச்சன் டேபிள் டாப் பற்றி பேசியிருந்தோம், ஈவன் அதுலேயும் இந்த விஷயம் பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசுகிற விஷயம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிச்சனில் வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அவங்க வீடு ஆக்குபை பண்ணும்போது வந்து அந்த சிலிண்டர் கொண்டு வந்து அவங்க வந்து கிச்சன் டேபிள் டாப்புக்கு அடியில் வந்து அவங்க பொசிஷன் பண்ண முடியல. ஏன்னா டைல்ஸ் மட்டத்திலிருந்து அந்த டேபிள் டாப்போட பாட்டம் வந்து கரெக்டாக 25 இன்ச் வச்சு வந்து ஹைட் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இப்போ சிலிண்டர் வந்து உள்ளே பொசிஷன் பண்ண முடியல. ஸோ இது வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறையா வீடுகளில் எய்தர் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று ஹைட்டு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் டாப்போட ஹைட் வந்து அதிகமாக கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற லேடீஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணும்போது வந்து நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு நாள் பண்ணும்போது தெரியாது. கண்டினியூஸாக அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து முதுகு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஹைட் கம்மியாக கொடுக்கும்போது இந்த மாதிரி உள்ள சிலிண்டர் வைக்க முடியாத ப்ராப்ளம்ஸும் வந்து அக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வீடு கட்டும்போது ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டேபிள் டாப் போடும்போதே வந்து ஒரு விஷயம் கவனமாக எடுத்துருக்கணும். ஒன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட் வந்து எவ்வளோ நாம் கொடுக்க போகிறோம். இப்போது ஏன் இந்த பிரச்சனை பெரும்பாலும் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் டாப்க்கான அந்த ஸ்லாப் வந்து கான்க்ரீட்டில் போடுவாங்க. ஸோ அது போடும்போது பார்த்தீங்கன்னா, கீழே வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த ஹைட் வந்து ஈவன் முன்னாடி வந்து ஹைட் வந்து இந்த சிலிண்டரோட ஹைட் 24 இன்ச் 25 இன்ச்சுங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு கீழேருந்து வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட்டில் வந்து நம்மளுக்கு ஏதாவது கம்மியாயிருக்கும். அவங்க ஈவன் தோ அவங்க ஹைட் ஒரு 27 இன்ச்சு 28 இன்ச் வச்சுருந்தாலும், டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ச்சோ இல்லை 3 இன்ச்சோ போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக 25 இன்ச்சு தான் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து உள்ள சிலிண்டர் வைக்க முடியாது. காரணம், நம்ம எப்பவுமே வந்து ஒரு அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டாண்ட் வச்சுருப்போம். அந்த ஸ்டாண்ட்லேருந்து தான் ஸ்டாண்டோடு அப்படியே நம்ம சிலிண்டர் வந்து டேபிள் டாப்புக்கு அடியில் தள்ளி விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம முன்னாடியே வந்து இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். எப்போனா பிசிசி போடுவாங்க. அதாவது பேஸ்மெண்ட்க்கு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு கிராவல் ஃபில் பண்ணிவிட்டு அதை நல்லா காம்பேக்ட் பண்ணுவாங்க. தண்ணி விட்டு நல்லா கடப்பாரை போட்டு குத்தி விட்டுட்டு காம்பேக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே பிசிசி போடுவோம். அந்த பிசிசி கரெக்டாக ஒரே மட்டமாக போடுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மட்டத்தில் நமக்கு வந்து மேடு பள்ளமாக அண்ட்யூலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா, நம்ம வந்து டைல்ஸ் லே பண்ணும்போது கண்டிப்பாக தேவையில்லாமல் டைல்ஸோட ஹைட்டை நம்ம வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறது, பிசிசி போடும்போதே கரெக்டான ஒரு மட்டம் வச்சு நம்ம ஈவனாக எல்லா இடத்துலையும் மட்டம் கட்டி அவங்க பிசிசி போட்டாங்கன்னா, பின்னாடி டைல் லேயிங்க்கு வந்து ஈஸியாக அமையும். நாம் டைல் லேயிங்க்கான திக்னஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டான நம்ம நினச்ச அளவுக்கே வந்து அதை நம்ம வச்சு போட முடியும். ஸோ பிசிசி போட்டுட்டு டைல் லேயிங்க்கு நம்ம வந்து ஒரு 2 இன்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னாலுமே வந்து அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து இந்த சிலிண்டர் ஹைட்டுக்காக நம்ம வந்து ஒரு 28 இன்ச்சே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் டோட்டலாக ஒரு பிசிசியிலிருந்து ஒரு 30 இன்ச் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் வந்து கரெக்டாக சிலிண்டரை அக்காமடேட் பண்ண முடியும். பட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலிண்டர் வெளியில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து சிலிண்டரை நீங்கள் அந்த ஸ்டவ் வைக்கிற இடத்துலேருந்து தள்ளி வேறு இடத்துல வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே அந்த பிளாட்ஃபார்ம் ஹைட் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிறதும் அவசியமான ஒரு விஷயம். சிலிண்டர் இன்கேஸ் நம்ம வெளியில் ப்ளேஸ் பண்ணிக்கலான்னாலும் ஸோ அதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு உங்கள் கிச்சன் டேபிள் டாப்பில் அந்த ஸ்டவ் வைக்கிற இடம் மட்டும் வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஈவன் உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் வந்து 25 இன்ச் அந்த டேபிள் டாப் வந்து ஸ்டவ் வைக்கிற இடம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் வந்து நீங்கள் டவுன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிவிட்டு சிலிண்டர் வந்து நீங்கள் அட்ஜசண்ட்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து
நீங்கள் அந்த டேபிள் டாப்பை வந்து ரைஸ் பண்ணி போட்டுட்டு அந்த இடத்துல சிலிண்டர் வச்சுக்கலாம். இல்லை வெளியில் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் வெளியிலையும் வச்சு யூஸ் பண்ணலாம். வீடு ஆக்குபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்கூட்டியே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன ஹைட் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் ப்ராப்பராக அங்கே நம்ம கன்வே பண்ணி அவங்களும் அதை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம பின்னாடி இந்த மாதிரி சஃபர் ஆகாமல் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அவங்களுக்கான ஒரே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, விஜய் ரமேஷ் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், வெளியில் இன்கேஸ் வந்து ஒரு இடம் பாசிபிளாக இருக்குது அப்படின்னா, சிலிண்டர் வச்சுக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து சிலிண்டருக்குன்னு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ கேஸ் பைப்லைன் வந்து வெளியிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது ஒன்று தான் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே மறுபடியும் அந்த டேபிள் டாப்பை எடுத்துகிட்டு அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் சிரமம் பார்க்காம இந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிச்சன் யூஸ் பண்ணுறக்கும் வந்து நல்லாயிருக்கும். இன்கேஸ் வாடகைக்கு நம்ம வீடு ரெண்டல் பர்பஸ்க்கு விடுறோம் அப்படின்னாலுமே கூட இந்த பொதுவாக அந்த ரெண்டலுக்கு நம்ம கட்டி விடுற இடத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா தான் வந்து ஒன்றா இந்த ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால ரொம்ப வந்து அந்த டேபிள் டாப்போட ஹைட்டை அதிகமாக வச்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா டைல் மட்டத்திலிருந்து அந்த கிச்சன் டாப்போட பாட்டம் வந்து ஒரு 28 இன்ச் ஹைட் நம்ம கொடுத்துட்டோம்னா எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே ஈவன் ஹைட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஹைட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டும்போது ஒரு பயனுள்ள விஷயமா அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.